வரும் திங்கட்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க. காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள தேவா அஷ்டமின்னு சொல்லக்கூடிய சக்திமிக்க சோம வார தேய்பிறை அஷ்டமி. 100% யார் ஒருவர் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களின் எல்லா விதமான செல்வ பிரச்சனைகளும் தேய்ந்து காணாமல் போகும். இந்த கொங்கணரின் வேத வாக்கு. அந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்க அன்னைக்கு தனம் தரும் பைரவர் தளரடி வணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும், மலர் திறந்து அவன் பாதம் மலரிட்டு வாழ்த்தின் மகிழ்வுகள் வந்துவிடும், சினம் தவிர்த்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனவளை பெய்திடுவான் என்று வரக்கூடிய பைரவர் அஷ்டகத்தை முழுசாக ஒரு முறை படிக்கணும். கையில் பிஸ்கட் வச்சு படித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டிலையே படிக்கலாம். படித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரின் வாகனமான நாய்க்கு அந்த உணவை கொண்டு போய் போடுங்க. இதைய போட்டாலே உங்களுக்கு சனிகிரகம் சார்ந்த தொல்லைகள் சரியாகும், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும், நீண்ட காலமாக ஏதாவது செல்வ பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தேய்ந்து காணாமல் போகும். அப்பேற்பட்ட சக்தி மிக்க தேய்பிறை அஷ்டமி வரும் திங்கட்கிழமை வருகிறது. தேவர்களே அப்பா பைரவரை வழிபடுவார்களாம். நாம் வழிபட்டால் எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதை புரிந்து அனைவரும் செயல்படுங்கள். காலையில் ராகு காலத்தில் நேரத்தில் செஞ்சீங்கன்னா அப்போ அஷ்டலட்சுமி நாசியும் கிடைக்கும். அப்போ செய்ய முடியாதவங்க இரவு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ள இந்த பரிகார வழிபாட்டை செய்து பாருங்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்களோட பிஸ்னஸ் சென்டர்லேயே உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஒரு முறை படியுங்க. இந்த மந்திரம் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே மந்திரங்களை அனுப்பி விடுகின்றோம். இதை பயன்படுத்தி பார்க்கிறவங்களுக்கு கைமேல் பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கட்டும். வாழ்க. யார் செய்ய போகிறீங்க? பைரவான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட குபேர பீடத்தில் அன்றைக்கு நான் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு வழிபாடுகளை செஞ்சு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் எந்திரம் நான் அதிகமான நபர்களுக்கு கொடுத்த ஒரு எந்திரம், அதிகமான நபர்களுக்கு நான் கொடுத்து பலன் கிடைத்த ஒரு எந்திரம்னா ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண எந்திரம் தான். ஒரு சிம்பிள் லேமினேஷன் எந்திரம் தான். எந்திரம் பைரவரோட படம் பைரவரோட மந்திரத்தோடு வரும். அதை பூஜையில் வச்சு வர திங்கட்கிழமை நிறைய பேருக்கு தர இருக்கின்ற. உங்களுக்கும் தேவைன்னா கீழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க. எந்திரத்தை வீட்டுக்கு அனுப்புகிறேன். வியாபாரத்தில் வீட்டில் இதில் வச்சு பாருங்கள். 100% நன்மைகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞாயிறு திங்கள் என்னை சென்னையில் நீங்கள் சந்திக்கலாம். பயிற்சி வகுப்புகளும் தனிநபர் ஆலோசனையும் சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் February 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மலேசியா வர இருக்கின்றேன். மலேசியாவில் என்னை சந்திக்க தனிநபர் ஆலோசனைகளுக்கு ஸ்பெஷல் பூஜைகளுக்கு கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். February 15 மாலை 6 மணிக்கு சிறப்பு வாளையம்மன் பூஜையை மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்க. இந்த பூஜையில் கோடீஸ்வரி யோகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாளையம்மன் பூஜை, நவ கிரகத்திற்கான ஒரு பூஜை, நவகோடி சித்தர்களுக்கான ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் இந்த பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். சிறப்பு பிரசாதம் உங்கள் இல்லம் தேடி வரும். February 22 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்கள் உங்கள் வாழ்வையே புனிதமாக்கி வெற்றிகரமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை மாற்ற நான் நடத்தும் நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்துக்கங்க. பயிற்சியை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரிதமாய் விருகட்டும். ஜெய் பைரவா.